பண்ணிரு, கார் எடுத்துட்டு போ. மற்றதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். ஆனா ஒண்ணு, யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது, புரியுதா? கல்லு நல்லா டால் அடிக்குது. இதை மவனுக்கு தெரியாம எடுத்து வச்சு போ. யோ பண்ணிரு, கொஞ்சம் ஜாக்கிரதையா போயா. அதெல்லாம் நான் பாத்துறேன். சரி போ. நாளைக்கு காலையில இதை காணோன்னு ஊரே அலறி நிக்க போகுது. ஆமா, தலைவன் தாலியை தேடி தெரு தெருவா அலையப்போறான். என்ன சித்தப்பா? ஆமாமா மவனே, எல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி அவன் அலையணும்னா அதுக்கு ஏத்த இடத்துல எல்லாம் இதை மறைச்சு வைக்கணும். அவன் தான் நாம என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடறானே மவனே. அதான் சித்தப்பா எனக்கும் யோசனையாவே இருக்கு. நாம எங்க எதை பண்ணாலும் கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிடறான். அவனே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடமா தேடி மறைச்சு வைக்கணும். இதை எங்க ஒளிச்சு வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணிட்டியா? எங்க? வேறங்க, ரேவதி ரூம்ல தான். என்னது, ரேவதி ரூம்லயா? என்ன மர்மவளை சொல்ற? ஆமா மாமா, தாலிய காணோன்னு அவன் சந்தேகப்பட்டு ஊர் புறா தேடிட்டு இருப்பான். ஆனா ரேவதிக்கு தெரியாம அவ ரூம்ல அம்மனோட தாலி இருக்கும்னு அவன் கனவுல கூட யோசிக்க வாய்ப்பே இல்லை. ரொம்ப சரியான இடம். சரி, நீ பாத்து போ. உன் மேல யாருக்கும் சந்தேகம் வந்துற போது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க மத்த வேலையெல்லாம் கவனிச்சுக்கோங்க. வரேன் மாமா. சரி மருமகளே, ஜாக்கிரதை. சரி மவனே, நீ கிளம்பு. சித்தப்பனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன? நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். இல்ல மவனே, அது என்ன நான் வந்து சொல்றேனே, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீ கிளம்பு. சரி சித்தப்பா, நீங்களும் கவனமா இருங்க. சீக்கிரம் வா. பாத்துக்கிறேன் மவனே, நீ கிளம்பு. ஹாய் ஹாய் டார்லிங். முத்துவேல் மாமா வந்திருக்க. டக்குன்னு வந்து கதவை தர. வா உள்ள போலாம். இரு. என்னையா வழி மாறி எதுவும் வந்துட்டியோ? என்னடி செல்லம் இப்படி கேட்டுட்ட? உன்னை பார்க்காம மாமாவுக்கு தூக்கம் வருமா? இத பாரு, ஓ முகந்தான் என் கண்ணு முன்னாடி படமா ஓடிக்கிட்டு இருக்கு. போதும் போதும், இப்படி நீ சொன்ன கதையெல்லாம் பரன்ல கட்டி வச்சிருக்கேன். எடைக்கு எட்டினா கூட ஒரு பையனும் தரமாட்டான். என்னடி செல்லம், மாமா மேல கோவமா இருக்கியா? பின்ன என்னையா, நான் இங்க இருக்கேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஒரு 4 காசு கொடுப்போன்னு உனக்கு புத்தி இருக்கா? நீ இப்படி கேப்பேன்னு மாமாவுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் பழைய முத்துவேலா வரல, உன் கஷ்டத்தை எல்லாம் போக்க போற வைர முத்துவேலா வந்திருக்கேன். இங்க பாரு. எப்படி சூப்பரா இருக்கா? பாப்பா உள்ள போலாம். பார்த்து பத்திரமா நடுவுல வைங்க. இன்னொரு சரியா எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். என்னக்கா, நலங்கு வைக்கிற வேலையெல்லாம் தடபுடலா நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. ஆமா சந்திரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேவதிக்கும் மாப்பிளைக்கும் நலங்கு வைக்க தொடங்கிடலாம். நீ ஆரம்பிக்கா. எப்படியும் நாம யாருக்காக பயந்தோமோ அவ இங்க வராதபடி ஓட போறான். என்ன சொல்ற? கோயில்ல அம்மனோட தாலி காணாம போகுது. அதனால சார் அம்மன் தாலியை கண்டுபிடிச்சு கொடுக்கற வர அந்த ராஜா சேதுபதியால பந்த காலம் நட முடியாது. அவன் ஒத்த கால்ல நின்னா கூட நம்ம ரேவதிக்கும் மருதுக்கும் நடக்கிற நலங்கு ஃபங்க்ஷனுக்கு வரவும் முடியாது. இதெல்லாம் உன்னாலதான் சந்திரா. சரி சரி, வா மத்த வேலையெல்லாம் பார்க்கலாம். மாமா, அவனை பாத்தீங்களா? அவனை எதுக்கு பார்க்கணும்? அவன் என்ன பார்க்குற மாதிரியா இருக்கான்? ரேவதிக்கு நலங்கு வைக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் மாமா, இவனுக்கு கூடிய சீக்கிரம் நம்ம நலங்கு வைக்கிறதுக்கு நேரம் வருமானு பார்க்குறேன். அப்படியெல்லாம் அவனை கிண்டல் பண்ணாதீங்க மாப்பிள்ள. அப்புறம் அவகிட்ட போய் அவன் ஓன்னு அழுவான். முட்டா பையன். அப்பா, இவனை போய் எப்படிப்பா ரேவதி அக்காக்கு நலங்கு வைக்க சொல்ல முடியும்? ஹலோ, அதெல்லாம் நான் வைப்பேன். நீ வைப்ப? எங்க மாப்பிள்ளை பேரு டூப்ளிகேட்டா வச்சிருக்கீல்ல, அப்படி ஏதாவது வைப்ப. ஆனா நலங்கு வைப்பியான்னா அது இல்லை. எங்க மாப்பிள்ளை கிட்ட இருக்கிற பெருந்தன்மை மேல 1% கூட இருக்கா? இதுல நான் வைப்பேன். என்னத்த வைப்ப? ப்ரோ, நீங்க ஹீரோ மாதிரி வேஷம் வேணா போடலாம், ஆனா என்னைக்குமே நீங்க டூப்பு தான். இன்னும் 3 மாசத்துல நான் யாருன்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க.
இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ இருக்கும் உங்க எல்லாருக்கும். ஊர் பெரியவங்களா மன்னிக்கணும், வரதுக்கு கொஞ்சம் தாமதம். சரி போங்க. மவனே, இந்த ஊர்க்கார பயல்களை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுடா. என்ன சித்தப்பா ரொம்ப திமிரெடுத்து போய் பேசுற மாதிரி இருக்கே. அப்படி இல்ல மவனே, சேதுபதி ஐயா வந்த உடனே அவங்க குடும்பத்தாளுங்க கையால பந்தக்கால் ஒண்ணலான்னு அப்புட்டு பயல்களும் நம்பிட்டு இருக்கானுங்க பாரு. அந்த மூஞ்சிகளை பார்த்தா எனக்கு சிரிப்பு வராம வேற என்ன வரும்? சித்தப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க. முடியலடா மவனே, சித்தப்பா மனசு அப்படியே படபடன்னு அடிச்சுக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சேர்ந்து கோயில் கதவை திறக்க போறானுங்க. அப்ப அம்மன் கழுத்துல சேதுபதியை செஞ்சு போட்ட வைரத்தாளி இல்லாம இருக்கிறத பார்த்து அப்புட்டு பயல்களும் அதிர்ச்சியாக போறானுங்க. ஒட்டுமொத்த ஊரே கதற போகுது பாரு. சித்தப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க சித்தப்பா. நீங்க கத்தி ஊருக்கே நாம தான் பண்ணோம்னு காட்டி கொடுத்துருவீங்க போல. மவனே, நாம என்னதான் அடக்கி வச்சாலும் இது நம்ம வேலையாத்தான் இருக்கும்னு அந்த காத்தி பயலுக்கு தான் நல்லா தெரியுமில்ல. தெரியட்டும். தெரிஞ்சா தோரம் என்ன பண்ணிடுவாரு? அவனால நம்மகிட்ட உண்மையெல்லாம் வாங்கிட முடியாது. ஆமா சித்தப்பா, இந்த பன்னீர் பையன் எங்க ஆளையே காணுமே? அவன் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தான் மவனே. அவன் பாட்டுக்கு கும்பகாரன மாதிரி தூங்கிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ இந்த குடும்ப கும்பாபிஷேகம் நடத்துறது சாமிக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பார்த்து பேசுங்க. இருப்பா, அவர் சொன்னதுல என்ன தப்பு? உங்களுக்கும் கோயிலுக்கும் ராசி இல்ல, அதனாலதான் அம்மனுக்கு பிடிக்கல. என்னப்பா என்னென்னமா பேசுறான்? என்ன அவர் இப்படி பேசுறாரு? என்ன இப்படி சொல்றான்? நீங்க சொல்றதும் சரிதான். எந்த நேரத்துல ஒரு கோயில்ல காலை வச்சாரோ எல்லாமே தப்பா தான் நடந்துகிட்டு இருக்கு. சில பேருடைய முகராசி அந்த மாதிரி. அது சரி, சொந்த மகனுக்கே இந்த ஆளோட ராசி ஒத்து வராம தனியா தங்கிட்டாரு. கடவுளுக்கு எப்படி இந்த ஆளு ராசியோட ஒத்து போகும்? வாங்க இந்த பக்கம். இன்னொரு வாட்டி அவர் ஆளுகளுன்னு மரியாதை இல்லாம பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.